அனைவருக்கும் வணக்கம். BESC 131 தொகுதி 2 அலகு 5 மற்றும் அலகு 6 காண உள்ளோம். அலகு 5 கல்வியும் தத்துவமும். இந்த அலகில் பல்வேறு வகையான தத்துவ பிரிவுகளையும் அது கல்வியை புரிந்து கொள்வதில் எவ்வாறு உதவுகிறது என்பதையும் பார்ப்போம். தத்துவ பிரிவுகளான உலகியல் தத்துவம், மெட்டாபிசிக்ஸ், அறிவியல் இயல், எபிஸ்டமாலஜி, விழுமியவியல், ஆக்சியாலஜி, தர்க்கவியல் ஆகியவற்றை பற்றியும் தத்துவத்திற்கும் கல்விக்கும் இடையேயான தொடர்பை பற்றியும் காண உள்ளோம். இப்பாடத்தை படிக்கும்போது என்னென்ன குறிக்கோள்களை அடைகிறோம் என்றால், தத்துவம் மற்றும் கல்வியினை விளக்குதல், இந்திய மற்றும் மேற்கத்திய தத்துவத்தினை வேறுபடுத்துதல், தத்துவத்தின் பல்வேறு பிரிவுகளை ஆராய்தல், தத்துவத்திற்கும் கல்விக்கும் இடையேயான தொடர்பினை நிலைநிறுத்துதல் ஆகிய குறிக்கோள்களை நாம் அடைய உள்ளோம். இப்பொழுது சொற்பிறப்பியல், அதாவது தத்துவம் என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து பிறந்தது என்பதை காண உள்ளோம். தத்துவம் என்னும் சொல்லானது பிலோசபியா என்னும் கிரேக்க சொல்லில் இருந்து பிறந்தது. பிலோஸ் என்றால் நேசித்தல், ஆங்கிலத்திலே லவ் என்று கூறுவார்கள். சோபியா என்றால் ஞானம், விஸ்டம், அதாவது ஞானத்தை நேசித்தல், ஞானத்தின் நண்பன் என்று பொருள்படும். லவ் ஆஃப் விஸ்டம் என்று கூறுவார்கள், மெய் ஞானிகள் என்று கூறுவார்கள் தமிழிலே. ஆக தத்துவம் என்ற சொல்லானது பிலோசபியா என்ற சொல்லில் இருந்து பிறந்தது. இதன் பொருள் லவ் ஆஃப் விஸ்டம் அல்லது ஞானத்தின் நண்பன் என்று பொருள்படும். இதன் மிக ஆழமான பொருள்கள் என்னவென்று பார்த்தோமேயானால், அது ஒரு சிக்கலை தீர்க்கிறது, குழப்பமான சூழ்நிலையில் இருந்து புரிந்து கொள்ள உதவுகிறது, அல்லது அதை பற்றிய விளக்கம் கொடுக்கின்றது. இன்னொரு வகையாக கூறுவோமேயானால், பகுத்தறிவு முறையில் அமைந்த விவாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கல்வியை புரிந்து கொள்ள அடிப்படையானது தத்துவ அறிவு. தத்துவம் இல்லை என்றால் நாம் கல்வியினுடைய நோக்கங்களை அடைய முடியாது, சரிவர புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கல்வியை புரிந்து கொள்ள அடிப்படையானது தத்துவ அறிவு. இதில் 2 வகை உண்டு. அந்த 2 வகை அடிப்படை செயல்பாடுகளும் பகுப்பாய்வு மற்றும் தொகுப்பாய்வு எனப்படும். தற்பொழுது நாம் பகுப்பாய்வக தத்துவத்தை பார்ப்போம். உலகியல் தத்துவவாதிகளான ஹல், மூர், மில் போன்றோர் மனம், உண்மை, காரணம், மதிப்பீடு போன்றவற்றை ஆராய்ந்தனர். அதாவது பிலாசபி ஆஸ் சிந்தசிஸ் அப்படிங்கிற வழியில பார்க்கும்போது, மனம் என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன, இந்த உலகம் தோன்றியதற்கு காரணம் என்ன, அதை எவ்வாறு மதிப்பீடு செய்வது போன்ற கேள்விகளை முன்வைத்தனர். இந்த கேள்விகளுக்கு பதில் தருவதே பகுப்பாய்வு தத்துவம். பகுப்பாய்வு தத்துவம் பல்வேறு சூழல்களில் வெவ்வேறு அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் காண உள்ளது தொகுப்பாய்வு தத்துவம். இது அனைத்து அறிவு மற்றும் அனுபவங்களை ஒருங்கிணைக்கிறது. ஒருவரிடத்துல ஒரு வகையான அறிவு மட்டும் இருக்காது, பல வகையான அறிவு இருக்கும். பல்வேறு வித மனிதர்களிடம் பல்வேறு வகையான அறிவு, அவர்களுக்கு பல்வேறு வகையான அனுபவங்கள் கிடைத்திருக்கும். இவற்றை எல்லாம் ஒருங்கு இணைப்பதுதான் இந்த தொகுப்பாய்வு தத்துவம். இவர்கள் தங்களை அறிவாளிகள் என்று கூறுவதை விட ஞானவான்கள் என்று கூறினர். மற்றவர்களும் அந்த ஞானத்தை பெற உதவி புரிந்தனர். அதாவது இது தியரிட்டிக்கலா இருக்கணும்னு அவங்க நினைக்கல, தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த தத்துவவாதிகள் இருந்தனர். அதில் குறிப்பிடத்தக்கவர் யார் என்று பார்த்தோமேயானால் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு பள்ளியையோ நிறுவனத்தையோ நிறுவி அவர் அந்த ஞானத்தை போதிக்கவில்லை. அவர் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போதும், சந்தையில் இருக்கும் போதும், ஜோக் அடிக்கும் போதும், தெருக்களில் வலம் வரும் போதும் கூட ஞானத்தை போதித்தார். அதாவது இந்த ஞானத்தை ஆக்ஷனாக கொண்டு வந்தார். அந்த வகையிலே தொகுப்பாய்வு தத்துவவியலராக சாக்ரட்டிஸ் திகழ்கிறார்.
அடுத்ததாக நாம் தத்துவமயம் மாதல் அல்லது தத்துவமயமாக்கல் என்ன என்பதை காண உள்ளோம். தத்துவம் என்பது தியரி என்றால், தத்துவமயமாக்கல் என்பது ஆக்ஷன், செயல்முறை ஆகும். ஆகவே தத்துவம் என்பது தத்துவமயமாக்கலின் செயல்முறையாகும். தத்துவமயமாக்கல் என்பது தத்துவத்தை படித்து தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, சிந்தித்து உணர வேண்டும். அதாவது தியரிட்டிக்கலா படிச்சுட்டு அதுதான் பிலாசபின்னு பேச முடியாது. அது ஆக்ஷன்ல வரணும், அது செயல்முறையில வரணும். ஆகவே சிந்தித்து உணர வேண்டும். இந்த சிந்தனையால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் புதிய அறிவு உருவாகும். இந்த புதிய அறிவை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு அது உண்மையானதா இல்லையா என்ற ஆராய்தல் மனப்பான்மை நமக்கு அங்கே வர வேண்டும். அப்பொழுது புதிய அறிவை, சிந்தித்து பெற்ற புதிய அறிவை சோதித்து ஆராய்ந்து பார்த்து அது ஏற்றுக்கொள்ள வகையில் இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அதை மறுதலித்தல் வேண்டும். ஆகவே இதையே நாம் தத்துவமயமாக்கல் என்கின்றோம். அதாவது தத்துவத்தை படித்து தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, சிந்தித்து உணர வேண்டும், புதிய அறிவை உருவாக்குதல், சோதித்தல், ஆராய்தல், கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் மறுதலித்தல் ஆகியவையே தத்துவமயமாக்கல் எனப்படும். கேள்விகளை நாம் மாணவர்கள் முன்வைத்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பதிலை மாற்ற அல்லது புதியதாக உருவாக்க உதவினர். இவர்கள் என்ன செய்தார்கள்? தத்துவமயமாக்கல்னா அந்த தத்துவத்தை படிச்சுட்டு அப்படியே இருக்கணுங்கிறது கிடையாது. மாணவர்களிடம் பல கேள்விகளை வைத்து அதற்கு பதிலை பெற்றனர். அந்த பதில் சரியானதா, இல்லை என்றால் அதை எவ்வாறு மாற்ற வேண்டும், எந்த நோக்கில் அந்த கருத்து சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் அந்த கருத்து கூறப்பட்டது, அதற்கு உங்களுடைய விமர்சனம் என்ன, அல்லது இந்த சிந்தனையை முற்றிலுமாக நாம் மாற்றிவிட வேண்டும் என்றெல்லாம் பல வகையில் கேள்விகளை மாணவர்கள் முன் வைத்து புதிய கருத்துக்களை உருவாக்க உதவினர். அதே போல தத்துவத்தை பல்வேறு வகையாக வரையறுத்து உள்ளனர். உளவியல் உண்மைகளையும் மதிப்புகளையும் விளக்குகிறது. வெவ்வேறு தத்துவவாதிகள் வெவ்வேறு வரையறைகளை வழங்கியுள்ளனர். அவர்கள் கேள்வி எல்லாம் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கேட்ட கேள்விகளாகத்தான் இருக்கும். அறிவு என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகை படைத்தவன் யார்? கடவுள் இருக்கிறாரா? நான் யார்? இந்த கேள்வி எல்லோருக்குமே எழும். நான் யார்? எந்த நோக்கத்திற்காக நான் படைக்கப்பட்டேன்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஆக இந்த மாதிரி தத்துவார்த்தமான கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறுவதுதான் தத்துவ இயல். தத்துவம் என்பது அனுபவங்களை ஆராயும் ஒரு முறையே தவிர அனுபவங்களின் முடிவு அல்ல. நான் பிலாசபி படிச்சுட்டேன், அதுல இருந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, ஆக நான் தத்துவவாதி அப்படின்னு அதோட ஒரு முடிவை கொண்டு வர முடியாது. என்ன செய்யணும்? அந்த அனுபவத்தோட முடிவு இல்லை, அது ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் அடுத்த காலகட்டத்திற்கு ஒத்து போகின்றனவா என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆகவே தத்துவம் என்பது அனுபவங்களை ஆராயும் ஒரு முறையே தவிர அனுபவங்களின் முடிவு அல்ல என்று எட்கர் எஸ் ஃப்ரைட்மேன் கூறுகிறார். தத்துவம் என்பது விமர்சனத்தின் பொதுவான கோட்பாடு என்று ஜி.ஜே. டுகாஸ் கூறுகிறார். தத்துவமும் கல்வியும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று ஜே.எஸ். ரோஸ் கூறுகிறார். அனைத்து வகையான அறிவுடையவரும் கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவர் மற்றும் எளிதில் திருப்தி அடையாதவர் மற்றும் எதிலும் திருப்தி அடையாதவரை தத்துவ ஞானி என்று அழைக்கின்றனர். பிளேட்டோ அவ்வாறு கூறுகிறார். அதாவது அவங்கள எளிதால் திருப்தி அடைய முடியாது. நம்ம கூறக்கூடிய பதில்களை வச்சு அவங்க ஈஸியா சரி இதுதான் அக்செப்ட் பண்ணிக்குவோம்னு இருக்க மாட்டாங்க. மேலும் எதிலும் திருப்தி அடைய மாட்டாங்க. இதுனா என்ன, அதுனா என்ன, எப்படி உருவாகியது, ஏன் உருவாகியது, எதற்கு உருவாகியது என்று பல கேள்விகளை நம் முன்னே வைத்து கொண்டே இருப்பார்கள் தத்துவ ஞானிகள். ஆக பிளேட்டோ கூறக்கூடிய அந்த கருத்து எளிதில் திருப்தி அடையாதவர் மற்றும் எதிலும் திருப்தி அடையாதவர், மேலும் அறிவுடையவராக இருத்தல் வேண்டும், கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவராக இருத்தல் வேண்டும். கற்க ஆர்வம் இல்லைன்னா அவர் ஞானியாகவோ தத்துவவாதியாகவோ ஆக முடியாது என்கிறார்.
தத்துவம் என்பது வாழ்க்கையை பற்றிய ஓர் பார்வை. இது வாழ்க்கைக்கு ஓர் வழியையும் வடிவமைப்பையும் கொடுக்கிறது என்று எஸ். ராதாகிருஷ்ணன் கூறுகிறார். இது தவிர கருத்தியல், தர்க்கவியல், நெறியியல், அழகியல் மற்றும் அனைத்து அறிவியலின் தொகுப்பே தத்துவம் எனப்படும் என ராய்வுட் செல்ஃபர்ஸ் கூறுகிறார். தத்துவம் என்பது ஓர் உலகளாவிய விஞ்ஞானம். ஹெர்பர்ட் ஸ்பென்சரோட கூற்று என்னன்னா, உலகளாவிய விஞ்ஞானம். இது வெறும் தர்க்க ரீதியாக மட்டும் நாம் ஆராய முடியாது. இதெல்லாம் சயின்ஸ் உள்ளது, அறிவியல் நோக்கோடு தான் இதுவும் செயல்படுகிறது என்பது ஸ்பென்சருடைய கூற்றாக உள்ளது. இது ஓர் வடிவம் மற்றும் ஆராய்தலை ஒவ்வொரு அறிவு தளத்திற்கும் கொடுக்கின்றது. ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும், ஒவ்வொரு டிசிப்ளின் ஆஃப் நாலேஜுக்கும் இது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை கொடுக்கிறது. தத்துவத்தின் அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சி. அறிவியல் நோக்கு இல்லை என்றால் இங்கு தத்துவமும் கிடையாது. தத்துவம் அறிவியலோடு நெருக்கமுடையது. அறிவியல் இயற்கை மற்றும் வாழ்க்கையை பற்றி கூறுகிறது. இவை இரண்டும் மனித வாழ்க்கையின் உள் அங்கம். அறிவியலும் இயற்கையும் மனித வாழ்க்கையோட உள் அங்கம். இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இயற்கையும் அறிவியலும் இணைந்து இருந்தால்தான் மனித வாழ்க்கையில் உள்ள தத்துவங்கள் செயல்பாடாக வெளிப்படும். இதுவே பொது அறிவிற்கும் அனுபவத்திற்கும் அடித்தளம். ஒரு நாலேஜ் கிடைக்கணும், ஜெனரல் நாலேஜோ அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டும் தான். இந்த இதுல இருந்துதான் தத்துவம் பிறக்குது. அறிவியல், இயற்கை ரெண்டு வாழ்க்கையை பற்றி சொல்லுது. இந்த இதுல இருந்துதான் பொது அறிவு அனுபவம் நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து தத்துவம் பிறக்குதுன்னு எளிமையாக குறிப்பிடுகிறார்கள். தத்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்திலிருந்து பிறக்கிறது. வெவ்வேறு விதமான தத்துவங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். எந்த வழியிலாவது உண்மையையும் சத்தியத்தையும் தேடும் மனிதர்களை தத்துவ ஞானிகள் என்று அழைப்பர். பாக்குறோம், ஒரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான அனுபவம் கிடைச்சிருக்கும். நாம பார்த்தோம்னா விவேகானந்தருக்கு ஒரு வகையான அனுபவம் கிடைச்சிருக்கும், அரவிந்தருக்கு ஒரு வகையான அனுபவம் கிடைச்சிருக்கும், மகாத்மா காந்தியடிகளுக்கு ஒரு வகையான அனுபவம் கிடைச்சிருக்கும். சோ ஒரே விதமான அனுபவத்தை தான் எல்லாரும் பெற்றார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அவர்களுடைய தத்துவங்கள் வெவ்வேறு வகையில் வெளிப்படும். ஒவ்வொருத்தரோட பிலாசபியும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு உண்மையையும் சத்தியத்தையும் தேடும் மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களை நாம் தத்துவ ஞானிகள் என்று கூறுகின்றோம். ஆக இங்கு நாம் கூர்ந்து நோக்க வேண்டியது என்னவென்றால், தத்துவம் ஒரு அனுபவத்திலிருந்து பிறக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய கூறு இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லோரும் உண்மையையும் சத்தியத்தை தேடும் மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்களை நாம் தத்துவ ஞானிகள் என்று கூறுகிறோம். தத்துவ வெளிப்பாட்டின் பண்பு என்னவெனில், ஒரு சிறந்த அனுபவத்தை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பெறுவதாகும். மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து பெற்ற அனுபவங்களின் மூலம் புதிய அறிவை பெறுகிறான். ஒரு குழந்தை பருவத்தில இருந்து கடைசி அவனுடைய தள்ளாத வயது வரை அவனுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கின்றது. அந்த பல அனுபவங்களின் மூலம் அவனுக்கு புதிய புதிய அறிவு, நியூ நாலேஜ் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த பெற்ற அறிவை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். இது சரியாக வருகிறதா அல்லது தவறாக செல்கிறதா, இது நன்மை செய்யக்கூடியதா அல்லது தீமை செய்யக்கூடியதா என்று ஆராய்கிறான். இதை ஆராய்ந்து அவன் கண்ட விடையை அவன் தத்துவமாக வெளிப்படுத்துகிறான். அதன் மூலம் அவன் தத்துவ ஞானியாகிறான். இதுவரை நாம் தத்துவம் என்றால் என்ன, தத்துவத்தின் வரையறை என்ன என்பதை பார்த்தோம். தற்பொழுது பார்க்க உள்ளது தத்துவத்தின் வகைகள். இதை 4 வகையாக பிரிக்கிறார்கள். உலகியல் தத்துவம், மெட்டாபிசிக்ஸ், அறிவு கோட்பாடு அல்லது எபிஸ்டமாலஜி, விழுமியவியல் ஆக்சியாலஜி, தர்க்கவியல் லாஜிக் என 4 வகையாக பிரிக்கிறார்கள். முதலில் நாம் காண உள்ளது உலகியல் தத்துவம். இதை மெட்டாபிசிக்ஸ் என்கிறார்கள் அல்லது மெய்யியல் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மனிதனின் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகளில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உலகியல் தத்துவம் விளக்குகிறது. நாம் காணக்கூடிய இந்த உலகம் மட்டும்தான் நிலையானது என்பதை தவிர்த்து இதற்கு அப்பால்
என்ன இருக்கிறது என்பதை பற்றி இந்த மெட்டாபிசிக்ஸ் விளக்குகிறது. மெட்டா என்ற சொல்லுக்கு ஆஃப்டர், அதாவது தமிழில் அப்பால் என்றும், பிசிக்ஸ் என்றால் சயின்ஸ் அறிவியல் என்று பொருள் கொள்ளலாம். ஆஃப்டர் சயின்ஸ், அறிவியலுக்கு அப்பால் என்ன என்றால் இது பொருள் கொள்வது சிறிது கடினம். இதை உணர ஆழ்ந்த ஆன்மீக அறிவு சிறிது தேவைப்படுகிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தியரி ஆஃப் ரியாலிட்டி என்று சொல்லுவார்கள், அல்லது உண்மை கோட்பாடுகளே உலகியல் தத்துவம் ஆகும்னு இதை நம்ம சொல்லிக்கலாம். இயற்கை நிகழ்வுகளையும் உயிர் வாழ்தலின் தத்துவங்களையும் பற்றி எடுத்து கூறுகிறது. ஏன் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சத்துக்கும் சமுதாயத்திற்கும் எவ்வாறு தொடர்பு உடையது, எது உண்மை எது உண்மை என்று, இந்த பிரபஞ்சம் எவ்வாறு வெளிப்பட்டது, இது எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது, அல்லது நோக்கத்திற்காக இதை படைத்தோமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தருவது இந்த மெட்டா பிசிக்ஸ் என்று சொல்லலாம், உலகியல் தத்துவம் என்று கூறலாம். கல்வியுடன் இதன் தொடர்பு எவ்வாறு என்பதை பார்ப்போம். கல்வி கோட்பாடு மற்றும் செயல்முறைகளுக்கு இடையேயுள்ள தொடர்பை விளக்குகிறது. என்ன பாடப்பிரிவு, அதில் பெற்ற அனுபவங்கள் அல்லது பாடத்திட்டத்தில் உள்ள திறன்கள் சமூகத்தின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கின்றன. வரலாறு, புவியியல், வேதியியல் போன்றவை சில பரிமாணங்களை விவரிக்கிறது. இந்த உலகத்தோட சில பரிமாணங்களை இந்த மாதிரி பாடங்கள்லாம் விவரிக்கும். ஆனால் இந்த இயற்பியல் விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாமல் மனித மனம் எவ்வாறு உடம்போடு தொடர்பு கொள்கிறது, தூங்கும் போது அது எங்க போகுது, என்ன செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம விடை தெரிய. அப்ப இது மெட்டாபிசிக்ஸ் இதெல்லாம் இதற்கும் விடை காண விளைகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது என்ன அப்படின்னு சொன்னா அறிவு கோட்பாடு அல்லது எபிஸ்டமாலஜி என்று சொல்லலாம். எபிஸ்டமாலஜியை அறிவு கோட்பாடு என்று அழைக்கின்றனர். இந்த தலைப்பில இருந்தே நமக்கு தெரியும் இது அறிவு சார்ந்ததாக உள்ளது. தத்துவத்தில் இது அறிவின் தோற்றம் என்ன, அதன் இயல்பு என்ன, அது பெறப்பட்ட முறை என்ன போன்றவற்றையெல்லாம் இந்த அறிவு கோட்பாடு நமக்கு விளக்குகிறது. இந்த அறிவானது எப்படி பிறக்கிறது, நமக்கு இது எப்படி தெரியும், இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாம தானே இருந்தோம், அது எப்படி நமக்கு திடீர்னு தோன்றுச்சு, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடை தெரிகிறது என்ன அப்படின்னா இந்த அறிவு கோட்பாடு நமக்கு விளக்குகிறது. உலகம் மற்றும் சமூகத்தை பற்றிய நமது அறிவை நாம் அறியும் செயல்முறைகள் யாவை, இதெல்லாம் எதை கேட்குது, இந்த அறிவு கோட்பாடு மூலம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை தருது. இது எப்படி வெளிப்படுது இந்த விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துதல், சோதித்தல், வெளிக்கொணர்தல், ஆராய்தல், இதன் மூலமெல்லாம் நம்மளுடைய அறிவானது புதிய பரிமாணம் எடுக்கிறது. சோ இது எல்லாமே இந்த அறிவு கோட்பாடோட பிரிவுகளாக இருக்கிறது. இதை நாம் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் ஓர் அறிவுசார் புலம் என்கலாம், அதாவது காக்னிட்டிவ் டொமைன் என்று கேட்கலாம். எப்படி தோன்றியது, என்ன தெரிந்தது, ஏன் இப்படி அப்படின்னு பல வினாக்களுக்கு அறிவுபூர்வமாக விடை கூறுகிறது. இதை நம்ம எப்படி அறிவின் தோற்றம் எவ்வாறு தோன்றியது என்பதை நாம் பார்க்கும்போது இதை 3 வகைகளாக சொல்கிறார்கள். ஒன்று புறநிலைவாதம், நடைமுறைவாதம், இடைநிலைவாதம். இதன் மூலமே நாம் அறிவை பெறுகிறோம். புறநிலைவாதம் அனுபவவாதத்தில் இருந்து கிடைக்கின்றது. அதே போல நடைமுறைவாதம் என்பது நடைமுறைவாதத்தில் இருந்தே தான் கிடைக்கிறது. அதாவது ஒரே ஒரு ட்ரூத் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரே ஒரு உண்மை மட்டும்தான்ங்கிறது கிடையாது, பல்வேறு உண்மைகள் உள்ளன. அதை எப்படி நாம் பெறுகிறோம் என்பதை இந்த பிரிவு விளக்குகிறது. இடைநிலைவாதம் மூலம் நமக்கு அறிவு கட்டமைப்பு உருவாகிறது. அதாவது நாலேஜ் எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஃபார்ம், பல்வேறு வகையில அறிவானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எப்படி நாம் கட்டமைக்கிறோம் என்பதில் மூலம்தான் இந்த அறிவை பெற முடியும். சோ அனுபவவாதம் மூலம் முன் செயல்முறை அறிவு கிடைக்கிறது, நடைமுறைவாதம் மூலம் நடைமுறை அறிவு கிடைக்கிறது,
அறிவு கட்டமைப்பு மூலம் கட்டமைக்கும் அறிவு நமக்கு கிடைக்கிறது. இதை எளிதாக இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இங்கே பார்ப்போம். அறிவின் தோற்றமானது புறநிலை, இடநிலை மற்றும் பயனளவு கோட்பாடுகளில் இருந்து தோன்றுகிறது. புறவயவாதமானது புலன் அனுபவங்களிலிருந்து கிடைக்கிறது. நாம் நம்முடைய தொடுதல், பேசுதல், எழுதுதல், வாசித்தல், மெய்யறிவு, இது எல்லாமே எது மூலம் கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொன்னா புலன் அனுபவங்கள்ல இருந்துதான் கிடைக்குது. புறவயவாக்கத்தின்படி அறிவு எங்கும் நிறைந்திருக்கிறது. நாலேஜ் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் இருக்குது. அதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்னா சென்சஸ் மூலம் அறிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறது. அதை நாம் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயனீட்டளவு கொள்கைப்படி, பயனளவீட்டு கொள்கைப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உண்மை கூற்று மட்டும் அறிவாகுது. ஒரு நோ சிங்கிள் ட்ரூத், ஒரே ஒரு உண்மைதான் அறிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அறிவானது சோதிக்கப்படக்கூடியது. நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம், அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம், ஆராய்ந்து அறியக்கூடியது. இது சரியா, இது சரியில்லையா, இது அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது மறுதளிக்கக்கூடியதா என்ற வகையால் அது பல விடைகளை நமக்கு கொடுக்கின்றது. சோ அனுபவிக்க கூடியது மற்றும் உருவாக்கக்கூடியது அப்படின்னு பயனளவீடு பிராக்மேட்டிஸ்ட் சொல்றாங்க. இடைவினைவாதமான அறிவு என்பது கட்டமைக்கக்கூடியது. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அதை நம்ம உருவாக்கலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அறிவு ஒரே மாதிரியானது இல்ல, பல வகையில இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனது கருத்துக்களை அறிவுடன் தொடர்பு படுத்தி தனது அனுபவங்களின் வாயிலாக பெற்ற அறிவை புதியதோர் அறிவாக கட்டமைக்க இயலும்னு அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கோ ஒவ்வொரு வகையான அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை அவன் அறிவோட லிங்க் பண்றான், தொடர்பு படுத்தி பார்த்து புதிய அறிவை அவன் உருவாக்குகிறான் என்று இந்த கருத்து கூறுகிறது. அறிவாற்றலியலில் கல்வி எவ்வாறு தொடர்பு உடைகிறது என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பாடப்பிரிவும் தனக்குரிய விதிகளையும் கோட்பாடுகளையும் கொண்டது. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிசிப்ளின் இருக்கணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரியும். உளவியல், கல்வியியல், இது ரெண்டும் தான் அறிவாற்றல்ல இருக்குது. இது முக்கியமா ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டது. அனலைஸ் பண்ணாம ஒரு முடிவை சொல்லாது. இந்த அறிவு கோட்பாடானது ஏன், எதற்கு, இது சரியா, இது தவறா அப்படிங்கறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணித்தான் நமக்கு ஒரு பொருளை கொடுக்கும், ஒரு அறிவை கொடுக்கும் என்று இந்த அறிவாற்றலியலில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த பிரிவு என்னன்னு பார்ப்போம். அதாவது இதுவரை நம்ம 2 பிரிவை பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது என்னன்னா ஆக்சியாலஜி அல்லது விழுமவியல் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தியரி ஆஃப் வேல்யூஸ் சொல்லுவாங்க, அல்லது மதிப்புகளின் கோட்பாடு எனப்படுகிறது. நெறிமுறைகள் மற்றும் அழகியலின் ஓர் உட்பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. எத்திக்ஸ் அண்ட் ஈஸ்தெட்டிக்ஸ், இது ரெண்டோட சேர்ந்ததுதான் இந்த ஆக்சியாலஜி, விழுமவியல் என்று அழைக்கப்படுகிறது. நெறிமுறைகள் நன்னெறி மற்றும் அழகியல் விழுமியங்களை கலைகளின் மூலம் வெளிப்படுத்துகிறது. எவ்வாறு இது தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துனா ஆர்ட், டிராமா, மியூசிக், இது மூலம்லாம் என்ன செய்யுது, தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. மேலும் இது உணர்வு புலத்துடன் தொடர்புடையது. இது சாதாரண அறிவு புலத்தோட மட்டும் தொடர்பு கிடையாது. இது உணர்வு புலம், எமோஷனல் டெவலப்மெண்ட், அந்த இதோட இது தொடர்புள்ளதாக இந்த விழுமவியல் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க இசையோட இறையை அடைய முடியும். அப்ப மியூசிக் மூலம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இறைநிலையை அடைய முடியும், மியூசிக் மூலம் பண்ண முடியும் அப்படின்னு உணர்வு பூர்வமாக அதை வெளிப்படுத்துகிறார்கள். வாழ்வியல் நன்னடத்தை மற்றும் அழகியலை புரிந்து உரைப்பது ஆக்சியாலஜி. என்னென்ன ஒழுக்க நெறிகளை நாம் பின்பற்ற வேண்டும், வாழ்க்கைக்கு என்ன நடத்தை தேவைப்படுகிறது, இதை எவ்வாறு அழகாக வெளிப்படுத்துவது போன்றவற்றை பற்றியெல்லாம் இந்த ஆக்சியாலஜி வெளிப்படுத்துகிறது. இதற்கு கல்வியுடன் உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். கலைத்திட்ட வடிவமைப்பில் இந்த இதுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஏனென்றால் 2005ஆம் ஆண்டு தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு விழுமவியல் கோட்பாட்டினை ஒரு தனி பிரிவா சொல்லிக் கொடுங்க அல்லது
மற்ற பாடப்பிரிவுகளோட சேர்த்து வழங்குங்கன்னு அறிவுறுத்துறாங்க. ஏன்னா விழுமியமற்ற கல்வியால எந்த பயனும் கிடையாது. ஆக நெறிகளும் ஒழுக்க நன்னடத்தையும் உள்ள கல்வியே மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள கல்வியாக இருக்கும் என்பதால் இந்த தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பானது அதை இன்சிஸ்ட் பண்றாங்க. இதை நீங்க ஒரு தனி பிரிவா வைங்க அல்லது மற்ற பாடப்பிரிவுகளோட இதை சேர்த்து வழங்குங்கள் என்று கூறுகிறார்கள். அழகியல் மற்றும் விழுமியங்களை உள்ளடக்கியது கலை, கைத்தொழில், அமைதி கல்வி, பீஸ் எஜுகேஷன் சொல்லுவோம், எல்லாம் கலை திட்டத்தில் இடம்பெற அறிவுறுத்தியது. கல்வி மதிப்புகள் தான் கல்வி அமைப்பு முறையின் இதயம். அதாவது எஜுகேஷனல் வேல்யூ இல்லாத எஜுகேஷன் எந்த இதையும் செய்யாது. ஹார்ட் ஆஃப் எஜுகேஷன் என்று கூறுவார்கள். ஆக விழுமியங்கள் உள்ள கல்விதான் சிறந்த கல்வியாக இருக்கும் என்று இந்த தத்துவ பிரிவு விளக்குகிறது. இதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ், தன் விழிப்புணர்வு, விமர்சனம், முடிவெடுத்தல், தகவல் தொடர்பு, மன அழுத்தத்தை போக்குதல், பரிவு, படைப்பாற்றல் மற்றும் பிரச்சனைகளை கையாளுதல். அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 10 ஸ்கில்ஸ் எசென்சியல் ஃபார் எவ்ரி ஒன் சொல்லியிருக்காங்க. அந்த 10 உணர்வுகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று அந்த கல்வி முறையானது, அந்த தத்துவ முறையானது கூறுகிறது. அடுத்ததாக தர்க்கவியல் மற்றும் கல்வி, லாஜிக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தத்துவ இயலின் ஓர் பிரிவு தர்க்க ரீதியாக ஒருவர் எவ்வாறு அதை வரிசைப்படுத்துகிறார், இதுக்கு ஒரு விதி இருக்கணும், இப்படிதான் வரணும், லாஜிக்கா சொல்லுவோம் இல்லையா, இது அதுக்கு சிஸ்டமேட்டிக்கா வரணும், ஒன்றை சொல்லித்தான் அடுத்ததை சொல்ல முடியும். ஆக இது 2 விதிகளாக சொல்றாங்க. ஒண்ணு விதி கொணர் முறை, இன்னொன்னு விதி வரும் முறை. அதாவது டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் என்று ஆங்கிலத்திலேயே குறிப்பிடுவார்கள். டிடக்ஷன் அது எப்படி விதி கொணர் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவில் இருந்து சிறப்புக்கு, ஒரு பொதுவான பண்பில் இருந்து சிறப்பான இயல்புகளை எடுத்து கூறலாம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் டிடக்ஷன் சொல்றோம். இண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பில் இருந்து பொதுவிற்கு சிறப்பான பண்புகளை எல்லாம் சொல்லி அதிலிருந்து ஒரு பொது பண்பை கொண்டு வருவது தான் இண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லாஜிக் என்ன, அதற்கு என்று ஒரு விதிகளை வகுத்திருக்கும். அது 2 சொல்றாங்க, விதி வருமுறை, விதி கொணர்முறை, டிடக்ஷன் மெத்தட் அண்ட் இண்டக்ஷன் மெத்தட். இதுக்கு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப டிடக்டிவ் மெத்தட பார்ப்போம். எல்லா மொட்டுக்களும் மலரும், ரோஜா ஓர் மலர், ரோஜா மொட்டும் மலரும். அப்ப எல்லா பூவும் பூக்கும்னா கண்டிப்பா ரோஜாவோட மொட்டும் மலரதான் செய்யணும். ஒரு பொது விதியிலிருந்து ஒரு சிறப்பு விதிக்கு வர்றோம் இல்லையா, இததான் ஜெனரல் டு ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றோம். சிறப்பில் இருந்து பொது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஜா ஒரு மலர், மல்லிகை ஒரு மலர், பிச்சி ஒரு மலர், ஆகவே அனைத்து பூக்களும் மலரும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கு. சோ தனித்தனியான விதிகள்ல இருந்து ஒரு பொது விதியை நாம உருவாக்குறோம். சோ ஆகவே இந்த இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் தான் லாஜிக்கலா பேசுது இந்த லாஜிக். அடுத்தாக 4 தத்துவ பிரிவுகளையும் நமக்கு பார்த்தோம். அது பல கேள்விகளை நம்மிடையே முன்வைக்கின்றது. அது என்னென்ன கேள்விகள் என்பதை தற்பொழுது பார்ப்போம். உலகில் தத்துவம் என்னென்ன கேள்விகள் எல்லாம் நமக்கு வைக்குதுன்னா, உண்மையை கண்டறிதல், அறிவுசார் அல்லது இது ஆன்மீக ஒரு நிகழ்வா, மனித மனதிற்கு அப்பால் உண்மை பொருள் உள்ளதா அப்படின்னா உலகியல் தத்துவம் கேட்குது. அறிவியலியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு என்றால் என்ன, அதை நாம் எவ்வாறு பெறுவது, உண்மைங்கிறோமே அது உள்ளொளி சார்ந்ததா அல்லது பொருள் சார்ந்ததா அல்லது தனியால் சார்ந்ததா என்ற கேள்விகளை எல்லாம் நம்மிடையே முன்வைக்கின்றது. கடவுளிடமிருந்து கோட்பாடுகள் பெறப்பட்டதா என்ற கேள்வியை அறிவியலியல் முன்வைக்கிறது. இப்ப விழுமவியல நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், ஈஸ்தெட்டிக்னு இருக்கும். அதாவது நன்னெறி மதிப்புகள் இருக்கும், அழகியல் மதிப்புகளும் இருக்கும்னு சொல்றோம். இப்ப நன்றி மதிப்புகள்லாம் என்னென்ன கேள்விகளை முன்வைக்குதுன்னா, எது சரி, எது தவறு, நன்றி எது, தீது எது, நெறிமுறைகள், நடத்தைகள் பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கிறதா, நெறிகள் யாவருக்கும் பொதுவா அல்லது தனியாளின் விருப்பு வெறுப்பிற்கு உள்ளானதா என்ற கேள்வி எல்லாம் கேட்குது. அழகியல் மதிப்புகள்ல பார்த்தோம்னா, எது அழகு, எது அழகற்றது, அழகியல் பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கிறதா,
முழுமையானதா அல்லது மாறுபாடற்றதா அப்படியே இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குது. அழகியல் பார்ப்பவரின் பார்வைக்கு உட்பட்டதா போன்ற கேள்விகளை அழகியல் மதிப்புகள் முன்வைக்குது. தர்க்கவியல் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான எண்ணங்களை சோதித்தரும் விதிகளை தருகிறது. பொதுவிலிருந்து சிறப்பிற்காக வந்ததா, சிறப்பில் இருந்து பொது விதிகளுக்கு உட்பட்டதா என்ற கேள்விகளையும் கேட்கின்றது. மேலும் உலகியல் தத்துவம் உண்மை அனுபவபூர்வமானதா, யாரேனும் கட்டமைக்கின்றனரா அல்லது அவர்களே உண்மையை உருவாக்குகிறார்களா என்ற கேள்வியையும், அறிவியலியலில் பார்த்தீங்கன்னா உண்மை காரணத்திலிருந்து பெறப்பட்டதா, ஏதாவது காரணம் இல்லாம எந்த காரியமும் கிடையாது, அப்ப காரணத்திலிருந்து வந்ததா அப்படிங்கிற கேள்வியை கேட்குது. உண்மையானது புலனறிவு மற்றும் அறிவியல் முறைகளின் மூலம் கட்டமைக்கப்படுகிறதா என்ற கேள்விகள்லாம் கேட்குது. நன்னெறி மதிப்புகள் பார்த்தோம்னா நெறிகள் பண்பாட்டோடு தொடர்புடையதா அல்லது தொடர்பற்றதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்குது. அழகியல் மதிப்புகள் அழகு என்பது கலாச்சார சார்புடையதா என்ற கேள்வியை நம்மிடையே முன்வைக்கிறது. ஆக இதுவரை தத்துவம்னா என்ன, தத்துவத்தோட 4 பிரிவுகளையும் நம்ம விவரமா பார்த்தோம், விரிவாகவும் பார்த்தோம். அடுத்து நாம பார்க்க போறது கல்வி மற்றும் தத்துவத்திற்கு இடையேயான தொடர்பு. ஏற்கனவே முதல் யூனிட்லயே நம்ம கல்வி என்றால் என்ன, அது எந்த சொல்லில் இருந்து பிறந்தது, அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தோம். கல்லுதல் என்ற பொருள்படும், வெளிக்கொணர்தல் என்ற பொருள்படும் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு பார்த்திருக்கோம். இது இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். கல்வியின் உண்மையான இலக்கை தத்துவம் தீர்மானிக்கிறது. தத்துவம் வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயிக்கிறது. தத்துவம் கற்றலின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளை வழங்குகிறது. அதே சமயம் கல்வி கற்றல், கற்பித்தல் கோட்பாடுகளை செயல்படுத்துகிறது. உண்மையான கல்வி ஒரு உண்மையான தத்துவத்தால் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஸ்பென்சர் சொல்றாரு. கற்பித்தல் முறைகள், கொள்கைகள், பாடத்திட்டம், ஆசிரியர்கள் மற்றும் கற்பவர்களின் பங்கினை தத்துவம் தீர்மானிக்கிறது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தத்துவம் கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். தத்துவம் ஒரு தியரின்னா இந்த எஜுகேஷன் ஆக்ஷனா தான் இருக்கும். தத்துவமும் கல்வியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. சிறந்த தத்துவவாதிகள் எல்லா நேரங்களிலும் சிறந்த கல்வியாளர்களாக உள்ளனர். ஏற்கனவே நான் கூறினதா, மகாத்மா காந்தியை பாருங்க, தாகூர் எடுத்துக்கங்க, விவேகானந்தரை எடுத்துக்கங்க, அரவிந்தரை எடுத்துக்கங்க, எல்லோருமே சிறந்த கல்விமான்கள். அவர்கள் சிறந்த தத்துவவாதிகளாகவும் உள்ளனர். ராதாகிருஷ்ணன் சிறந்த கல்வியாளர், அதே சமயத்தில் சிறந்த தத்துவவாதியாகவும் இருக்கிறார். கல்வி என்பது தத்துவத்தின் மாறும் பக்கம், மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதனோட நோக்கம் என்ன, இரண்டின் நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வியின் நோக்கங்களை நிர்ணயிப்பது தத்துவம். கல்வியின் நோக்கமே வாழ்வை நோக்கி செல்லுதல். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் போது கல்வியின் நோக்கங்களிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஆகையால் வேறுபட்ட கோட்பாடுகளை கொண்ட பள்ளிகள் உருவாகின. இதுல பாத்தீங்கன்னா கருத்தியல் கோட்பாடு, இயற்கை கோட்பாடு, பயனளவு கோட்பாடு, உண்மை கோட்பாடு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிலாசபி இருந்தது. அந்த பிலாசபியை நாம என்ன சொல்றோம்னா ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட் எழுந்தது. அப்ப கல்வி என்பது ஒரு நோக்கமுடைய செயலாகும். எந்த நோக்கத்துடன் எவ்வழியில் கல்வி மாற்றம் நிகழ வேண்டும், எத்தகைய கல்வி மிக்க பயனுள்ளது என பல வினாக்கள் கல்வியோடு தொடர்பு கொண்டு எழுகின்றன. இவை யாவும் தத்துவத்துடன் இணைந்தவை. வாழ்க்கை தத்துவங்களின் இணை விளைவுகளாகவே கல்வி நோக்கங்கள் பெறுகின்றன. ஒன்னை விட்டு ஒண்ணு தனியா வர முடியாது. எய்ம்ஸ் இருந்துச்சுன்னா, பிலாசபி எய்ம்னா இதை அது கோலை ரீச் பண்றதுக்குரிய எல்லா ஆக்ஷன் பிளானையும் இந்த எஜுகேஷன் செய்யும். பிலாசபி இல்லாம எஜுகேஷன் இல்லை. நோக்கம் மற்றும் கலை திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலை திட்டம் என்பது கல்வி நோக்கங்களை அடைய உதவும் எல்லா அனுபவங்களையும் செயல்களையும் குறிப்பிடுவதாகும். விளையாட்டின் மூலம் வரலாம், அல்லது பாடப்புத்தகம் மூலம் வரலாம், அல்லது பல்வேறு ப்ராஜெக்ட் செய்யறது மூலம் வரலாம். ஸோ எல்லா அனுபவங்களையும் உள்ளடக்கியது தான் கரிக்குலம் அப்படின்னு சொல்றோம். கற்பித்தல் முறைகள் தத்துவங்களோட தொடர்புடையது. மெத்தட் ஆஃப் டீச்சிங் அது எதுவுமே தனியா இருக்காது, அது எல்லாம் தத்துவத்தோட தொடர்புடையதா தான் இருக்கும். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, தத்துவம் தான் கல்வியின் நோக்கை தீர்மானிக்கிறது.
இதை நம்ம பார்த்திருக்கோம். பழங்கால கல்வி முறை எப்படி இருந்தது, இடைக்கால கல்வி முறை இருந்தது எப்படி இருந்தது, நவீன கால கல்வி முறை இதெல்லாம் அந்தந்த காலத்து பிலாசபர் அவர்களுக்கென்று ஒரு தத்துவத்தை வைத்திருப்பார்கள். அந்த தத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய முறையிலேயே அமைந்திருக்கும். பழங்கால கல்வி முறையில வேத கால டீச்சிங்ஸ் அதிகமா இடைபெற்றது. இடைக்காலத்துல ரிலீஜியஸ் டீச்சிங் வந்துச்சுன்னு சொல்றாங்க. நவீன கால கல்வி முறையில சயின்டிபிக் ஆட்டிடியூட் அதிகமா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்தந்த பிலாசபியை வெளிக்கொணர்வதாக அதன் நோக்கம் இருந்தது. தத்துவம் மற்றும் கலை திட்டத்தின் கூறுகள் என்ன அப்படின்னா, இது பள்ளியில தான் இதை சொல்லி தர்றாங்க. பள்ளி கலை திட்டத்தை வகுக்கிறாங்க. இது ஜனநாயக நோக்கத்தோட இருக்கணும். கலாச்சாரத்தை பறைசாற்றுவதாக அந்த வகையான கல்வியை அந்த கலை திட்டம் கொடுக்கணும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை வெளிக்கொணரணும்னா அதற்கு ஏற்றால் போல கல்வி திட்டம் இருக்கணும். இல்ல அங்க மாரல் வேல்யூஸத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஹியூமனிசத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது மதிப்பீட்டு கல்வியாக இருக்க வேண்டும். இது ரெண்டையும் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது கற்பிக்கும் முறைகளோட தத்துவம் நெருங்கிய தொடர்பு உடையது. இப்ப கருத்தியல் கோட்பாடை எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, விரிவு முறை மூலம் தான் சொல்லி கொடுத்தாங்க. விரிவுரையாளர்கள் அதற்குரிய பொருள் எல்லாம் விரித்து கூறுவார்கள். ஆக அது ஆசிரியர் மையமாக தான் இருக்குமே ஒழிய மாணவர் மையமாக இருக்காது. ஆனால் இயற்கை கோட்பாடை எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, சுய கற்றல். மாணவர்கள் தன் விருப்பத்திற்கு ஏற்ப போல கற்றுக்கொள்ளலாம். பயனளவு கோட்பாடு பார்த்தீங்கன்னா செயல்வழி கற்றல், லேர்னிங் பை டூயிங் என்பார்கள். இது மாணவர் மையமாகத்தான் இருந்தது. ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் உறவு எவ்வாறு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் மற்றும் மாணவர் உறவானது மிக மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. அவருக்கு பாடத்துல மட்டும் எக்ஸ்பர்ட்டா இருந்தா பத்தாது, அவருக்கு கண்டிப்பா அதை பற்றி ஒரு பிலாசபி தெரிஞ்சிருக்கணும். அவர் ஒரு தத்துவ ஆசிரியராக இருத்தல் வேண்டும். எப்பவுமே மாணவரோட ஆளுமை எதை பொறுத்ததாக இருக்கும் என்றால் ஆசிரியருடைய ஆளுமையை பொறுத்ததாகத்தான் இருக்கும். துரோணாச்சாரியரோட மாணவர் என்றுதான் குறிப்பிடுவார்கள். ஆக அந்த அளவு ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்னா அவரோட ஆளுமை அந்த மாணவர்களிடையே வெளிப்படுது. இப்ப ஆசிரியர் மாணவர் வேண்டும் இருந்தது. ஆசிரியரோட தன்மை எப்படி இருந்ததுன்னா, பல்வேறு வகையான தன்மை இருக்கிறாங்க. இயற்கை கோட்பாடை கற்பிக்கிறவங்கள்ட்ட சுதந்திர உணர்வு இருந்தது. பயனளவு கோட்பாடை கற்பிக்கிறவங்கள்ட்ட படைப்பாற்றல் உணர்வு மேலோங்கி இருந்தது. ஆக இதுவரை என்ன பார்த்தோம்? அழகு 5ல தத்துவம் என்றால் என்ன, தத்துவத்தின் வரையறைகள், தத்துவத்தின் பிரிவுகள், கல்விக்கும் தத்துவத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அடுத்த அலகை நாம் பார்க்க உள்ளது தத்துவம் மற்றும் கல்வி கோட்பாடுகள். ஏற்கனவே நான் கூறியது போல ஒவ்வொரு தத்துவ பிரிவுகளும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒரே மாதிரியான தத்துவம் இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். வெவ்வேறு விதமான அனுபவங்களில் இருந்து வெவ்வேறு விதமான அறிவை பெறுகிறார்கள், அதுவே தத்துவங்களாக உருவெடுக்கின்றன என்று நாம் கண்டிருக்கின்றோம். அதை எல்லாம் ஸ்கூல் ஆஃப் தாட் என்று அவரவர்கள் தத்துவத்தை ஒவ்வொரு ஸ்கூலாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பாடப்பிரிவில் 6 வகையான ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கருத்து கோட்பாடு, ஐடியலிசம், உண்மை கோட்பாடு, ரியாலிசம், பயனளவு கோட்பாடு, பிராக்மேட்டிசம், இயற்கை கோட்பாடு, நேச்சுரலிசம், இருத்தல் கோட்பாடு, எக்ஸ்டென்ஷியலிசம், மனிதநேய கோட்பாடு, ஹியூமனிசம். இத 6ஐயும் நம்மளோட பாடத்துல சொல்லியிருக்காங்க. அதை ஒவ்வொன்றுக்கும் என்ன கற்பித்தல் முறை, என்ன பாடத்திட்டம், என்ன தத்துவம் என்பதை விரிவாக காண்போம். இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். உங்களுடைய புத்தகத்தில் இவ்வாறு 6 வகையாக பிரித்து கூறியிருக்கிறார். இதனோட நோக்கம் என்ன? இந்த யூனிட்டை நம்ம படிச்சோம், இந்த அழகை படித்தோம்னா நம்ம என்னென்ன கற்றல் நோக்கங்களை அடைகிறோம் என்றால், வெவ்வேறு வகையான கல்வி கோட்பாடுகளை விரித்தல், கண்டறிதல், வேறுபடுத்துதல் மற்றும் அதன் கல்வியின் தாக்கங்களை விவாதித்தல். வெவ்வேறு வகையான கல்வி கோட்பாடுகளின் கலை திட்டத்தை மதிப்பிட முடியும், கற்பிக்கும் முறைகளை விவரிக்க முடியும், ஆசிரியரின் பணியை எடுத்துரைக்க முடியும். மேலும் ஒவ்வொரு வகையான கோட்பாடும் தனக்கென்ற தனியால் கல்வி நோக்கங்கள், கற்பிக்கும் முறை, கலை திட்டம், ஆசிரியரின் பங்கு, ஒழுக்க நெறிகளை கொண்டது. அவற்றை பற்றி எல்லாம் நாம் இந்த பாட அலகினை படித்து முடித்தவுடன் தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாம் காண உள்ளது கருத்தியல் கோட்பாடு. ஐடியலிசம் என்னும் சொல்லானது ஐடிசம் என்ற வேர் சொல்லில் இருந்து பிறக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால்
கருத்துக்களின் கோட்பாடு என்று பொருள். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீக உலகமே நிரந்தரம், உண்மை. இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்காக படைக்கப்பட்டது, ஸ்பிரிச்சுவலிட்டியை அடைவதற்காகத்தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் ஒரு மாயைன்னு சொல்றாங்க. சோ ஆன்மீக உலகமே நிரந்தரம், உண்மை. இந்த உலகம் உண்மை அல்ல. இதை அறிய வேண்டும், அறியத்தக்கது. ஏன் உருவானது அப்படிங்கிறதுலாம் ஆராய்ச்சி பூர்வமா அறிய முடியும். இவ்வுலகமானது ஆன்மீக உலகின் ஒரு சிறு கூறு, பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேனாட்டு அறிஞர்கள் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, காண்ட், ஹேகல் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த கருத்தியல் கோட்பாடை முன்வைக்கிறாங்க. பிளாட்டோங்கிறவரு தன்னுடைய புத்தகத்துல, குடியரசுங்கிற புத்தகத்துல இதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க. இந்த மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுளே இவ்வுலகின் அதீத சக்தி, இந்த உலகத்தை படைச்சது கடவுள், அவரை அடைய வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்திய அறிஞர்கள் யாரெல்லாம் இந்த கோட்பாடை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விவேகானந்தர், அரவிந்தர், மகாத்மா காந்தி. 2 வகையான உலகம் நேர்க்கே சொல்லிட்டதுதான். மெட்டீரியல் உலகம் ஒண்ணு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், ஆன்மீக உலகம், பௌதீக உலகம் அப்படின்னு 2 உலகம் உண்டு. இந்த பௌதீக உலகமானது மாயை. இதுல இருந்து நம்ம எந்த உலகத்தை நோக்கி பயணப்படணும்னா, ஆன்மீக உலகத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பது இந்த கருத்தியல் கோட்பாடு. தன்னை அறிதல், அதான் சொல்லுவாங்க செல்ஃப் ரியலைசேஷன். அது கடைசி படிநிலையா மாசு சொல்லியிருப்பாரு. அதுதான் இவங்களும் சொல்றாங்க, தன்னை அறிதலும் ஆன்மீகவாதியாக உருவெடுப்பதே வாழ்க்கையின் தத்துவம். இவை உள்ளார்ந்தவை. இட் இஸ் இன்டியூட்டிவ். உள்ளார்ந்து வரணும். நாம எல்லாரும் உடனே பார்த்தோன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ளார்ந்தவை, மேலும் மாற்றம் அடையாதவை. இந்த பிரபஞ்சம் உண்மையானது, நிலையானது. அது எந்த இதுவும் மாற்றம் அடைகிறது கிடையாது. நாம தான் அதை சரியா தேர்ந்து கண்டறிய வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடுகளை கொண்டது. மேலும் இது ஆன்மீக கருத்துக்களின் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ளது. நல்லொழுக்க நெறிகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கின்றது. அந்த நெறிகளானவை யாதென்னால் உண்மை, அழகு, அன்பு, நற்செயல். இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். உண்மை, அழகு, அன்பு, நற்செயல். இந்த வழிகளை நாம் கடைபிடித்தோம், கண்டிப்பா இது கடவுளை நோக்கி நம்மள விட்டு செல்லும். கல்விங்கிறது ஒழுக்கம் சார்ந்தது. ஒழுக்கமற்ற கல்வியை அவங்க ஒருபோதும் போதிக்கவில்லை. உடல் ஆற்றலும் அறிவாண்மையும் உயர்ந்தோங்கிய மனிதனை கடவுளிடம் உயர்ந்த இணக்கம் கொண்டு நடந்து கொள்ள செய்வதே கருத்தியல் கோட்பாடு. கருத்தியல் கோட்பாடுன்னா என்னன்னா, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது அதனோட சூழல் எப்படி இருந்தது. கருத்தியல் கோட்பாடு கற்கும் சூழல் எவ்வாறு இருந்தது அப்படின்னா, அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, பள்ளிகள் தான் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுற இடம். பள்ளிகள் மதிப்புணர்வுகளை வென்றடைய உதவும் நிறுவனங்கள். அறப்பண்புகள், அழகுணர் மதிப்புகள், சமய பண்புகள், கல்வி பண்புகள், சமுதாய பண்புகள் எல்லாம் இந்த பள்ளிகளிலே கற்று உணரப்படுகின்றன. மாணவர் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவரை கடவுளோட குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த ஆன்மீக குழந்தையாக அதை வளர்த்தெடுக்கணும். சாதாரண வர்ற குழந்தைய ஆன்மீக குழந்தையாக வளர்த்தெடுத்தல் ஆசிரியரோட கடமை. பாட நூலில் இருந்து கற்பதை விட அவர்கள் ஆசிரியரிடமிருந்தே அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியரை எப்படியெல்லாம் மதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் கடவுளுக்கு இணையானவர். அதான் சொல்லுவோம், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அதுல குரு பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. உலகம் உண்மைகளின் மொத்த உருவம். அறிவுடையவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். நம்மளும் என்ன செய்வோம் அப்படின்னா, அறிவுடையவங்களுக்கு ஒரு மதிப்பு, ரெஸ்பெக்ட கொடுத்துதான் ஆகும். தாயின் மனமும் தெரியும்னு சொல்றோம். கல்வி கற்ற அறிவுடையவங்க பார்த்தா தாயோட மனமே தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், தாய் எல்லா குழந்தைங்களும் ஒண்ணு அன்பு செலுத்துவா அப்படின்னு தான் சொல்றோம்னா, அவங்களே தெரிஞ்சிருவாங்களாம் அறிவுடையவர். அப்ப அறிவுடையவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர், மாணவரிடம் வளர்ச்சியை உண்டு பண்ணுபவர், கற்பிக்கும் போதே கற்றுக்கொள்ளும் தன்மையுடையவர். எனக்கு எல்லாம் தெரியும் ஆசிரியர் இருக்க முடியாது, கற்பிக்கும் போதே அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடையவராக இருக்கிறார். கலை திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலையில் வாழ்வியலை கற்றுத்தர வேண்டும். அவளும் ஒவ்வொரு மாணவனுக்கும் உள்ள ஆர்வம் என்ன, முயற்சி என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கேற்றார் போல வழங்க வேண்டும். ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும்.
இந்த ஒழுக்கமானது ஏற்கனவே சொல்லலாம், ஆசிரியர் எவ்வாறு இருக்கிறாரோ அவரை பார்த்துதான் மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள். லேர்னிங் பை இமிடேஷனாகத்தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, கற்பிப்பவராக மட்டும் இருக்கக்கூடாது, அதை நடைமுறையில் செயல்படுத்துபவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். பாடநூல் என்பது இங்கு ஒரு கருவியே தவிர இது பாடநூலை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இட் இஸ் அ டூல் ஃபார் டெல்லிங் ஆர் கன்வேயிங் த மெசேஜ். இவங்களோட முதல் இது என்ன அப்படின்னா, முக்கிய கூற்று என்னன்னா, சத்தியம், சிவம், சுந்தரம் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். கற்பிக்கும் முறைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, விவாத முறையா இருந்தது, கேள்வி கேட்டல் முறையா இருந்தது, செய்து பார்த்த கற்றலாக இருந்தது. இதனுடைய மதிப்பீடானது விரிவானது, புரியாத நுண்மை கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது உண்மை கோட்பாடு. ரியல் என்ற கிரேக்க வார்த்தை ரெஸ் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பிறக்கிறது. அது பொருள் என்ற விளக்கத்தை தருகிறது. இவ்வுலகமே உண்மை. அவங்க என்ன சொல்றாங்க, 2 வேர்ல்டு இருந்துச்சுன்னு கருத்தியல் கோட்பாடு சொன்னாங்க, அதை ஏத்துக்கல. இருக்கிறது ஒரு உலகம், இதுதான் உண்மை. அரிஸ்டாட்டிலே இக்கோட்பாட்டின் தந்தை. இவ்வுலகமே உண்மை, வேறு உலகம் இல்லை. புற உலகில் காணப்படும் பொருள்கள் யாவும் நிலையானவை. இயற்கை விதிக்கு உட்பட்டு இயங்குகின்றன. நமது ஐம்புலன்களால் காணும் பொருள்கள் மட்டுமே உண்மையானவை, மற்றவை உண்மையற்றவை. இயற்கையான உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அதன் செயல்பாடுகளையும் இயற்கை நியதிகளே ஒழுங்குபடுத்துகின்றன. நாம எதுவும் செய்யறது கிடையாது. இயற்கை தான் அதை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், சமன் செய்து கொள்ளும் சொல்லுவாங்க. ஆக இந்த உலகம் தான் உண்மை, வேற உலகம் தான் ஒண்ணு கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அது இல்லை. இங்க உள்ளத எப்படி செய்யணும், இது இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இயங்குதுன்னு சொல்றாங்க. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவ்வுலகில் வாழ்வதற்கு தேவையான இன்றியமையாத அறிவை வழங்குவதுதான் கல்வியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. மேலும் பாதுகாப்பான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியை தரணும், ஆளுமையை மேம்படுத்துதல், ஆன்மீக வளர்ச்சி, கலாச்சாரத்தை பாதுகாத்தல், அந்த கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துதல், இயற்கையாக உள்ள உள்ளாற்றலை ஆன்மீக ஆற்றலாக மாற்றுவது, அறிவு வளர்ச்சி, மேலும் பகுத்தறிவு மூலம் ஆராய்ந்து நம்புதல் போன்றவற்றையெல்லாம் உள்ளடக்கியது. மேலும் நடைமுறை வாழ்க்கைக்கு தயாராகுதல், மகிழ்வான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வழி செய்தல், சமூக மற்றும் இயற்கை வாழ்வுக்கு இடையே உள்ளவற்றை சீர்படுத்துதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கையை இப்ப நம்ம இயற்கையை சீரழிக்கிறதுனால சமூக வாழ்க்கையும் கொஞ்சம் சீர்கெட்டு கிடைக்கிறது. அறிவியல் நோக்கில் மாணவர்களை வேறுபடுத்துதல் ஆகியவற்றோடு உடல் வளர்ச்சிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கின்றது. கலைத்திட்டம் என்னவென்று பார்த்தோம் என்றால், கருத்தியல் கோட்பாடான எண்ணம், உணர்வு, மதிப்புகளை பிரதிபலிக்கும். அதே போல அறிவுசார் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் மொழி, இலக்கியம், அறிவியல், வரலாறு, புவியியல், கணக்கு ஆகிய பாடங்களையும், ஒழுக்க நெறி வளர தத்துவம், மதம், நன்னெறிகளையும் கற்பிக்கிறது. முழுமையான மனிதனாக வாழ வேண்டிய கல்வியை கொடுக்க வேண்டும். அதே போல அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளை தாய்மொழி கல்வி மூலமும், உலகளாவிய சிந்தனை மேம்பட வேண்டும் என்றால் தொழிற்கல்வியையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த கலைத்திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. கற்பிக்கும் முறை பாத்தீங்கன்னா பல முறைகள்ல கற்பிக்கலாம்னு சொல்றாங்க. வினா விடை முறை, விதி வறுமுறை, விவாதம், விளையாட்டு, விரிவுரை, அகநோக்கு முறை, உள்ளலி தோன்றுதல், தர்க்கம், அறிவியல் நோக்கு, தன் அனுபவம், உற்று நோக்கு, சோதித்தல் ஆகிய முறைகள்ல நம்ம அவங்களுக்கு கற்பிக்கலாம். ஆசிரியர் மாணவர் பங்கு அப்படின்னு பார்த்தோம் என்னன்னா, அறிவியல் நோக்கு கண்டிப்பா இருக்கணும், அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும். ஏன்னா இதான் உண்மைனா எப்படி அப்படிங்கறத சயின்டிபிக்கா அவங்க ப்ரூவ் பண்ணணும். தர்க்க ரீதியான முறிவை பெறுதல், கற்றலில் இனிமை, கண்டிப்பா ஜாய்ஃபுல் லேர்னிங் இருக்கணும். சுய விருப்பப்படி அவங்க கத்துக்கலாம். ஆசிரியர் இங்கு ஒரு வழிகாட்டியை தவிர அவரே எல்லாத்தையும் சொல்லித்தர கூடாது. அடுத்ததாக நாம் காண உள்ளது பயனுடைமை கோட்பாடு. பிராக்மேட்டிசம் அப்படிங்கிறது கிரேக்க சொல்லான பிராக்மா, அதனோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சன் அல்லது செயல். பள்ளியில் பயிலும் கருத்துக்கள் சமுதாய வாழ்க்கையில் ஒருவருக்கு பயன்படுதல் வேண்டும் அப்படின்னு அமெரிக்க கல்வியாளரான ஜான் டூயி சொல்றாரு. ஜான் டூயி பிராக்மேட்டிசம் பத்தி நிறைய நாளிதழ்கள்ல நம்ம படிச்சிருக்கோம், கட்டுரைகள் படிச்சிருக்கோம். அதை நீங்க நல்லா பாருங்க. அதாவது ஏட்டுக்கல்வியாக மட்டும் இருக்கக்கூடாது, அது செயல் வடிவில் இருக்கணும். லேர்னிங் பை டூயிங்,
அப்படிங்கிறத முன்மொழிந்தவர் இந்த பயனுடைமை கோட்பாடு தத்துவவாளரான ஜான் டூயி. இதனோட கோட்பாடு என்னன்னா, அறிவியல் முறை பலநிலை மனப்பான்மைகள், விருப்பு இருக்கு, அவங்களோட விருப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துதான் அவங்களுக்கு சொல்லி தரணும். இதன் மூலம் நம்ம ஒரு சமுதாய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த கல்வி இண்டிவிஜுவல் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதன் மூலம் சமுதாயத்திற்கு என்ன மாற்றம் தேவையோ அதை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும், பயனுடைய கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 3 முக்கிய கோட்பாடுகளை அவர் வலியுறுத்துறாரு. அதுல மனித இயல்பு உள்ளதாக இருக்கணும் கரிக்குலம், சமுதாயத்தின் பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கணும், உலகியல் உண்மைகளை கொண்டதாக இந்த கருத்துக்கள் இருக்க வேண்டும். கல்வியோட குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமுதாயமும் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அப்ப வாழ்ந்த சமுதாயம் தனக்கென்று ஒரு வாழ்வியல் நடைமுறைகளை வச்சிருக்கோம். இப்போ உள்ள சமுதாயம் புதிய வாழ்க்கை நடைமுறையை வச்சிருக்கு. அது மாறிட்டுதான் இருக்கு இல்லையா? நேற்று எங்க அப்பா அப்படி இருந்தாருன்னு சொன்னோம், இப்ப அதே மாதிரி இருக்க முடியுமா? இல்ல. ஒவ்வொரு தடவையும் அந்த கால சூழலுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இங்க புதிய கல்வி தேவைப்படுகிறது. அப்புறம் அல்லது அடிஷ்னலா கூடுதலான கல்வியை நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா வாழ்க்கை மாற்றத்திற்கு ஏற்ப புதிய கல்வியையும் கூடுதலான கல்வியையும் வழங்க வேண்டியது ஒவ்வொருவரோட கடமை. ஒவ்வொரு தனி மனிதனும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். மேலும் இதனோட தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமூகவியல்புடையனர் ஆக்குதல். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமூகத்தை விட்டு தடித்து இருக்க கூடாது. அறிவுடைமை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். சுதந்திர தன்மையை கொடுப்பதாக இருக்க வேண்டும். வளர்ச்சியில் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். மொத்தத்தில் சமூகத்தின் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். கற்கும் சூழல் 2 தான். பள்ளியா இருக்கலாம் அல்லது சமூக நிறுவனங்கள் இந்த மாதிரி கல்வியை நமக்கு வழங்கலாம். பள்ளினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிறிய அப்பழுக்கற்ற முன்மாதிரியான சமுதாயம் சொல்றாங்க. மாணவர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மாணவரை உயிரின உயிரியாகவும் சமூக உயிரியாகவும் உளவியல் உயிரியாகவும் கருதுகிறது. மாணவர் என்பது இந்த சமுதாயத்தோட பிரதிநிதி. இப்ப ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிக்கம் செலுத்துபவராவோ அதிகாரம் செய்பவரோ அல்ல. பிராக்மேட்டிஸ்ட் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, டாமினண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதிகாரம் செய்யறவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு குழு தலைவர், டீம் லீடர் மாதிரி செயல்படுவார். என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப அதன் மூலம் மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள். சோ வழிகாட்டியாக இருக்கிறார். கற்றல் என்ன இருக்கணும் அப்படின்னா, மாணவர்களோட சிந்தனையை தூண்டும் வகையாக கற்பித்தல் வேண்டும். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங் இருந்தா தான் ரெஃப்ளெக்டிவ் தாட் வரும். ஒரு மாணவனோட சிந்தனையை தூண்டினால்தான் அவனுடைய சிந்தனை ஆற்றல் வளரும். அந்த விதமாக இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடியது இந்த ஆசிரியரின் பங்காக உள்ளது. அடுத்து நாம பார்க்க போறது என்னன்னா, கலைத்திட்டம். கலைத்திட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம்லாம் அவங்க கொடுக்கல. ஏன்னா மாறிக்கொண்டே வருகிறது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ற புதிய புதிய கலைத்திட்டங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் இது 2 விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று உளவியல் விஷயம், அன்று மற்றொன்று சமுதாயத்தியல். இந்த 2க்கும் என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டிய கடமை இந்த தர்க்க பிரிவுக்கு உண்டு. 3 வகையை வலியுறுத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் உழைப்பை வலியுறுத்தும் கல்வினா அவனுக்கு கண்டிப்பா கைத்தொழில் சொல்லி கொடுங்க. அப்ப அதன் மூலம் அவனோட உடல் உழைப்பு வரும். பங்கேற்று கற்றல் அப்படின்னா, இந்த புவியியல், வரலாறு இந்த மாதிரி பாடங்களை சொல்லும் போது அவனும் அதில் பங்கேற்பான். அறிவு வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இலக்கணம், கணக்கு போன்றவற்றை நீங்க சொல்லி கொடுக்கலாம். மெயினா என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங், சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இது எல்லாமே லேர்னிங் பை டூயிங்னாலதான் முடியுங்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இருத்தல் கோட்பாடு. சாரன் கேர்காரட் அப்படிங்கிறவர்களும் இதன் தந்தையாக உள்ளார். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எளிதான மனித பண்புகளை கற்றுத் தருகிறது. ஒரு தனியார் வளர்ச்சி அவனது முயற்சியிலேயே அமையும். இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்ங்கிறது மற்றவங்க எல்லாரும் சொல்லி கொடுக்க சொல்லித்தான் முடியும். கட்டி கொடுக்குற சோறை எடுத்துத்தான் முடியும். அவனா ப்ரிப்பேர் பண்ணனா அவனே அதுல முயற்சி செஞ்சா மட்டும்தான் வரும். அப்ப ஒரு தனியார் வளர்ச்சி அவனது முயற்சியிலேயே அமையும்.
ஆளுமை தனியால் முடிவை சார்ந்தது. அவன் நான் ஒரு ஆசிரியராகவோ அல்லது தலைவனாகவோ வரணும் அப்படின்னா அவன் தான் அதுக்குரிய பயிற்சியை செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறோம், நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நம்மளோட முடிவை அவங்களோட திணிக்க கூடாது. அப்ப ஆளுமை தனியால் முடிவை சார்ந்தது. நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் மனிதம் மறைந்து போகிறது. நிறைய பாக்குறோம் இல்லையா? ஒரு ஆக்சிடென்டே நடந்துச்சுன்னா எல்லாரும் அதை செல்போன்ல படம் பிடிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அதை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆட்டிடியூட் நம்மள்கிட்ட போயிடுச்சு. அப்ப நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் மனிதம் மறைந்து போகிறது. உண்மை கோட்பாடு, கருத்தியல் கோட்பாடு, இயற்கை கோட்பாட்டிற்கெல்லாம் இது எதிரானதாக இருக்கிறது. உண்மை என்பது உள்ளார்ந்த அனுபவம். அனுபவம் இல்லாத உண்மை நிலையற்றது. மகிழ்ச்சி, பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் எதுல வருதுன்னா சுயத்தாலதான் வருது. ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்கிறானோ, பதட்டமா இருக்கானோ, மன அழுத்தமா இருக்கானோ அது அவன்கிட்ட இருந்துதான் வரும். இன்றைய மாற்றமானது நாளைய வாழ்வை நன்கு வாழ வழி செய்கிறது. மனித வாழ்விற்கு என்ன தேவை? இதுக்குத்தான் பதில் சொல்லுது இந்த பிரிவு. ஒரு தனியால் சுதந்திரத்தோடு அதை எவ்வாறு அணுக முடியும் என்ற கோட்பாட்டை கூறுகிறது. அவனோட சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனியால் சுதந்திரம் ரொம்ப முக்கியம். இதனோட கலை திட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை பயன்பாட்டிற்கு தேவையான கல்வி, தனியால் தேவைக்கு எது பயன்படுமோ அதையும் அதோட சேர்த்து கொள்ள வேண்டும். இப்ப ஸ்விம்மிங் தெரியாமையோ, ஒரு கார் ரைடிங், பைக் ரைடிங் தெரியாமையோ கற்றுக் கொடுக்குறோம். அதெல்லாம் வாழ்க்கை பயன்பாட்டிற்கு பயன்படலை. அந்த கலை திட்டமானது வாழ்க்கை பயன்பாட்டிற்கு உரியதாக இருக்க வேண்டும். அவனுடைய விருப்பத்திற்கு உரிய கல்வியாக இருக்க வேண்டும். அனுபவ கல்வி எல்லா பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மெயினா ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாங்க. சிக்கல்களை தீர்க்க உதவுவதாக இருக்க வேண்டும். கலை திட்டம் மட்டுமே போதுமானதல்ல, இருத்தலுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டும். எக்ஸிஸ்டன்ஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. இங்கு மதமோ தத்துவமோ பழமைவாதமோ கலை திட்டத்தில் இடம்பெற கூடாது. இந்த ரிலிஜனை படிங்க, இந்த தத்துவத்தை படிங்க அப்படிங்கிற இதுதான் நான் சொல்றதான் சரிங்கிற பழமைவாத கூற்றுகளோ இந்த கலை திட்டத்துல கரிக்குலத்துல இருக்கக்கூடாது. இது கற்பவரின் விருப்பத்தை சார்ந்தது, திணித்தல் கூடாது. நம்மளாம் நீங்க கோர்ஸ் பண்ணி நீங்க இது படிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. விரிவான கலை திட்டத்தில் கற்பவர் தெரிவு செய்தல் வேண்டும். அவருக்கு என்ன தேவைங்கிறத அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். மொழி, இலக்கணம் இது ரெண்டையும் எதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் சிந்தனை உள்ளவனாக மாற்ற, முடிவுகளை எடுக்க மற்றும் படைப்பாற்றலை வளர்க்க இந்த மொழியை இலக்கணத்தையும் நாம் கற்றுக் கொடுக்கலாம். இருத்தல் கோட்பாடுடைய தத்துவவாதிகளை நாம் உதாரணமாக காண்பிக்கலாம். யாரெல்லாம் இந்த கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் உதாரணமாக காண்பிக்கலாம். அதே போல விளையாட்டிற்கும் இந்த தத்துவத்திலே இடம் உண்டு. விளையாட்டும் இந்த கலை திட்டத்தில் இடம் பெறலாம். கற்பிக்கும் முறை அவனுடைய உளவியல் திறனை பொறுத்து இருக்கு. அவனுடைய விருப்பம் என்ன, ஆர்வம் என்னன்னு பார்த்து நம்ம சொல்லி கொடுக்கணும். திறன் அவன் வாழ்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு கைவேலை தேவை. அந்த முறையில நம்ம சொல்லி கொடுக்கணும். இதையெல்லாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்றால் உற்றுநோக்கல் முறையில் கற்றுக்கொள்ள முடியும். அது போல நம்ம என்ன இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முறைகள் என்ன இருக்கோ, ப்ராப்ளம் சால்விங் அல்லது தொடர்பு படுத்துதல், லிங்க் பண்றது அல்லது டெசிஷன் மேக்கிங், முடிவுகளை வருவித்தல், இந்த முறைகளை எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கலாம். வேலை திறன், கைத்திறன், சிக்கலை தீர்த்தல், சோதித்தல், செயல் திட்டங்களை வகுத்தல் முறைகளில் நாம் பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். குழு கற்றல் முக்கியமானது. அன்றைய வாழ்க்கை மற்றும் நாளைய வாழ்க்கைக்கு தயார்படுத்துதல், சுதந்திர மனப்பான்மை, சாக்ரட்டிஸ் முறை. இங்கு ஆசிரியர் மாணவர் இருவரும் ஒரே ஒருமித்த முயற்சியில் புதிய சிந்தனையை உருவாக்க வேண்டும். செயல்வழி கல்வி, அனுபவ கல்வி, குழு கல்வி போன்றவை வேண்டும். குழு கற்றலை ஆதரிக்கவில்லை, தனியார் கற்பித்தலையே இது ஊக்குவிக்கிறது. இது ஆசிரியரோட பங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கங்க. அடுத்து இயற்கை கோட்பாடோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தா எமிலி ஜோலா. அதையும் அவருடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளா சொன்னா, பிரபஞ்சமானது இயற்கையானது, இதற்கு அப்பாற்பட்ட சக்தி எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது அறிவியல் தன்னுடைய இயற்கை நிலை கோட்பாடு
அனுபவத்தன்மையுடைய இயற்கைநிலை கோட்பாடுன்னு ரூசல் சொல்றாங்க. இதை நீங்க அதனோட கற்கும் கலைத்திட்டம் என்ன, அது எதற்கு உதவுகிறது, அதாவது என்னென்ன வளர்ச்சிக்கெல்லாம் இது உதவுகிறது என்பதை நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தினை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய குறிக்கோள் சுதந்திரமான கல்வி இருக்கணும், இயற்கையோடு இயந்த கல்வியாக இருக்கணும் சொல்றாங்க. ஆக எல்லா கோட்பாடுகளையும் நாம் பார்த்தோம். இதை விரிவாக படித்து பயனடைவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.